விஜய் வந்து காவேரி கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நிவின் குமரனோட ஹெல்ப்போட வந்துட்டு விஜய் ராகினியும் பசுபதியும் போட்ட திட்டத்துல இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. நிவின் இருந்துட்டு குமரன் அண்ணாட்ட சொல்றாங்க, அண்ணா எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், நீங்க தான் எப்படியோ சாரதத்தை கன்வின்ஸ் பண்ணும், இந்த மாதிரி காவேரி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படி சொல்லி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. விஜய்க்கு இதெல்லாம் தெரியும். எந்த ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபை வந்து பாத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. என்னாலதான் அவங்க பிரிஞ்சாங்க, சோ என்னால செய்யணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேங்கண்ணா, ப்ளீஸ் நான் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இருந்துட்டு வா விஜய் வா நிவின் நம்ம வீட்டுக்கு போய் ஃபர்ஸ்ட் பேசலாம், சாரதாவை நான் கன்வின்ஸ் பண்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு இருக்கும்போது குமரன் இருந்துட்டு இரு எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கணும்னு சொல்லி ஸ்வீட்ஸ் கடையில இருந்து ஒரு பேக் லட்டு வந்து வாங்கிட்டு போறாங்க. விஜய் வந்துட்டு என்ன ப்ரோ இதுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல, காவேரிக்கு ரொம்ப பிடிக்கும், காவேரியும் கன்வின்ஸ் ஆகும்போது தான் நான் வந்து கங்கா விழுந்து விழுந்து கவனிச்சேன், கண்டிப்பா அவளுக்கு ஹர்ட் ஆயிருக்கும், அதனாலதான் இந்த லட்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு விஜய் பார்த்த உடனே சாரதா வந்து செம்ம டென்ஷன் ஆகி காய்ச்சி மூச்சு கத்துறாங்க. நிவினும் இருந்து இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, எல்லா விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு தான் நாங்க வரோம். இப்போ குமரன் இருந்துட்டு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது கங்கா வயித்துல இருக்கிறதா நம்ம வீட்டுல வர ஃபர்ஸ்ட் வாரிசுன்னு. அம்மா இருந்துட்டு ஆமா அதுக்கு என்ன போனா, கங்கா மட்டும் மாசமா இருக்க கிடையாது, காவேரியும் பிரெக்னெண்டா இருக்காங்க. கேட்ட உடனே மொத்த ஃபேமிலியும் பயங்கர ஷாக்கு. சாரதா வந்து பயங்கரமா கோவப்படுவாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன்னா அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எத்தனை வாட்டி காவேரி நான் உங்ககிட்ட கேட்டேன், நான் அவ்வளவு பாவம் செஞ்சேன், நீ வந்து பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் மறைச்சு மறைச்சு இவ்வளவு நாள் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தியா, ஏன் காவேரி? விஜய் வந்துட்டு எதுக்கும் நீங்க ஃபீல் பண்ணிக்காதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு, உங்களுக்கு வந்து பிள்ளைங்க தான் இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்காத, நாங்க 3 பசங்க இருக்காங்க உங்களுக்கு, இனிமே எல்லாத்துக்குமே நாங்க பாக்குறோம். இதோட எபிசோட் முடிச்சிருக்கு.